இயேசுவை வந்து 2 கல்வர்கள் மத்தியில் தான் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. தேவன் வந்து கடைசி நிமிஷத்தில் கூட ஒரு மனுஷனை வந்து ஒரு பாவியவோ ஒரு பழிகாரனையோ ஒரு மோசமான ஒரு மனுஷனை கூட கடைசி நேரத்தில் அவரால் ரட்சிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக ரட்சிப்பு எப்படி நிகழணும் அப்படிங்கிறத நமக்கு மாதிரியாக வைத்து போனார் நம்முடைய தேவன். கடைசி நொடி கூட ஒரு மனிதனை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க முடியும், சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி தான் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள சகோதரி பிரிஸ்கில்லா அவர்கள் வருகிறார். கரங்களை தட்டி வரவேற்பு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசி நம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஒரு விசி இந்த அப்பத்தை பெற்று உண்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலே தகப்பனே ஸ்தோத்திரம். சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த வார்த்தையினால் உண்டாக்கினவருடைய வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை, ஜீவிக்கிறதான உம்முடைய இயேசுப்பா, அந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனும் அழியாமையை கொண்ட வார்த்தைகளப்பா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிக்கும்படி தந்த தருணத்திற்காக நன்றி. இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு விழாவிக்குரிய கண்களை திறந்துள்வீராக. அதை இப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருடைய இருதயங்களையும் வசனத்துக்கு நேராக, நம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக திருப்புவீராக. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த லூக்கா 23ஆம் அதிகாரம் 42, 43 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். சிலுவை பற்றின உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம் போல இருக்கலாம். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அது எப்பொழுதெல்லாம் தியானிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அதை எடுத்துக்கொண்டு நம்ம அதை தியானத்தில் அமர்ந்திருக்கிறோமோ அவருடைய பாதத்தில், அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால தான் இந்த நாள்லையும் கூட இது எத்தனை வருடங்களாயும் மரித்து உயிர்த்து இத்தனை வருடம் ஆனாலும் கூட, இத்தனை வருடம் அதை திரும்ப திரும்ப தியானித்தாலும் கூட அதனுடைய இன்னும் அதிகமான ஆழங்களுக்குள் தான் அதை கொண்டு போகிறது. இத்தனை வருஷம் அதை நீங்கள் எத்தனையோ பேர் தியானிக்கலாம். தியானிக்க கூட அது இன்னும் சலிக்கவே இல்லை. ஏன்னா அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், அந்த 2 ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனே நினைத்தரும். இந்த உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் ஏற்கனவே எத்தனையோ முறை கேள்விப்பட்டிருப்போம். அப்போ 2 கள்ளர்கள் நடுவிலே தான் அவர் என்ன செஞ்சுக்க, நடுவில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இதை குறித்து ஏற்கனவே ஏசாயா புஸ்தகத்தில் ஏசாயா 53:9 வாசிங்க. துன்மார்க்கரோடே கூட அப்படி பிரேத குழியை நியமித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போ துன்மார்க்கரோட தான் அவருடைய பிரேத குழி நியமிக்கப்பட்டிருந்தது. இது ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி இவருக்கு வரக்கூடிய இந்த மரணத்தை குறித்து முன்னறிவித்திருந்தார். அந்த வேத வாக்கியங்களின் படியாகவே அந்த சம்பவம் அப்படி நடக்குது. துன்மார்க்கராகிய 2 கள்ளர்கள் நடுவில். இந்த 2 கள்ளர்களில் ஒரு கள்ளன் மனம் திரும்பலை, ஒரு கள்ளன் மனம் திரும்பினா உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மனம் திரும்பாத கள்ளன் என்ன சொன்னால், மனம் திரும்பின கள்ளன் என்ன சொன்னது அதையும் நமக்கு தெரியும். அதை நம்ம இப்போ திரும்ப இன்னொரு முறை கூட வாசிக்கலாம். 35 வாசிங்க. அதான் ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள்.
அப்போ இயேசுவை பார்த்து எல்லாருமே ஜனங்கள் இகழ்ந்தார்கள், இந்த போர் சேவகர் இகழ்ந்தார்கள், போர் சேவகர். அதுக்கப்புறம் இந்த கள்ளனும் இகழ்ந்தான். அப்போ அந்த இடத்துல ஒரு இகழ்ந்து பேசப்படுகிற ஒரு பாத்திரமாக அந்த இடத்துல இயேசு நிற்கிறார். இப்போ நிற்கும் போது இந்த கள்ளன் அவனை பார்த்து கடிந்து கொள்ளுங்கிறான். நீ என்ன செய்கிற, எவ்வளவு ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்து கூட நீ என்ன பண்ணல, தேவனுக்கு பயப்படுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்பின ஒரு கள்ளன் பேசுகிறாரு. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். நம்மலாம் என்ன பண்ணோம், நிறைய இடத்துல கொள்ளையடித்தோம், கொலை பண்ணோம், நிறைய தப்பான நிறைய பண்ணோம். இந்த தப்புக்கான தண்டனை தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணலை, எந்த ஒரு தவறையும் பண்ணலை. இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே அப்படி சொல்லிட்டான். அப்படி சொல்லி இந்த மனம் திரும்பாத கல்லனை பார்த்து பேசுகிறான். அப்போ அவன் ரொம்ப இகழ்ந்து சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கோ என்னை ரட்சித்துக்கோ. அப்போ என்ன நினைக்கிறாரு இந்த மனம் திரும்பாத கல்லன் என்ன சொல்கிறான்னா, அவன் தேவனை பரீட்சித்து பார்க்குறான். அவனால் முடியும்னா உன்னை ரட்சித்துக்கோ. அப்போ இப்படி பேசும் பொழுது இவன் அவனை பார்த்து என்ன செய்யற, கடிந்து கொள்கிறான். இந்த சம்பவம் நடக்குது. ஒவ்வொரு கல்லன் பேசுகிற இந்த வாக்கியங்களை பார்த்தீங்கன்னா, மனம் திரும்பாத கள்ளன் அவன் தன்னுடைய தவறுகளுக்காக என்ன செய்யலை, உணர்வடையலை. அப்போ தேவன் பார்க்குறாரு, இந்த காட்சியை இயேசு பார்க்குறாரு. அப்போ மனம் திரும்பாத கள்ளனுக்கு என்னன்னா, அவனுக்கு ஒரு சத்தியத்தை குறித்த அறிவில்லை. ஏன்னா அவனுக்கு என்ன ஒரு அறிவில்லைன்னா, இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. எந்த அறிவில்லை, ராஜ்யம். இப்போ இவன் ராஜ்யத்தை சொன்னான்ல, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்திரணும். அப்போ இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. கள்ளனா இருந்தா கூட இந்த சத்தியம் ஒரு கள்ளனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அந்த சத்தியம் தான் அவனை விடுதலை ஆக்கிட்டு. அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த வசனம் எவ்வளோ உண்மைன்னு பாருங்க. அப்போ சத்தியத்தை அறிஞ்சிருந்தான், இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டுன்னு. அப்போ இவனுக்கு அறிவில்லை, இவனுக்கு ஒரு ராஜ்யம் வரப்போகுது. இனி ராஜாதி ராஜாவை வரப்போற 1000 வருட அரசாழ்வார். இதெல்லாம் இந்த அறிவு இல்லாததுனால தான் இகழ்ந்து பேசுகிறான். அப்போ என்றைக்குமே சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மளை விடுதலையாகும். இப்போ பாரடைஸ் அப்படின்னாலே, பரதீசுனாலே உங்களுக்கு அது ஒரு ஏதேன் தோட்டம் மாதிரி. இந்த பரதீசு குறித்து வெளிப்படுத்தல் 22:7 கூட அந்த வசனம் தேவனுடைய பரதீசுன்னு இன்னொரு இடத்துல இந்த வார்த்தை அப்படி இருக்கிறனால உங்களுக்கு சொல்கிறாங்க. எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்தல் 2:7 வாசிங்க. தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி, சரிதானா? பரதீசின் மத்தியில் ஜீவ விருட்சத்துக்கு அப்போ தோட்டத்தில், சரிதானா? அப்போ இந்த கனி அங்கே இருக்குது, பரதீசில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு சடனா பாவத்தை அறிக்கை பண்ணி மனம் திரும்பினா ஒரு சில நிமிஷங்களில் இவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு. அப்போ இந்த கள்ளனை குறித்து சொன்னால், அவன் தன் தவறுக்கு தந்த தண்டனையை, ஒரு கள்ளன் என்ன பண்ணான், தன் தவறுக்கு தந்த தண்டனையை உணரலை, மனம் திரும்பாதவன். அவன் தேவனை குறித்தும் ராஜ்யத்தை குறித்தும் அந்த சத்தியத்தை குறித்து அறிவு இல்லை ஒருத்தனுக்கு. கிறிஸ்துவானால் ரட்சித்துக்கொள் இகழ்ந்து பேசினான். தேவனை பரீட்சை பார்த்தான். பரீட்சை பாராதிருப்பதான் போட்டுக்கும் பரீட்சை பார்க்குறான். ஆனால் அவனுக்கு தெய்வ பயம் இல்லை. ஏன்னா இவனை பார்த்து சொன்னான், நீ இவ்வளவு ஆக்கிரிக்கு உட்படுறது உனக்கு தெய்வ பயம் இல்லையா அப்படி கேட்டாங்களா? இப்போ இவனுக்குள்ள தெய்வ பயம் இல்லை. அப்போ தெய்வ பயம் இருந்தால், சத்தியத்தை அறிகிற அறிவு இருந்தால் நிச்சயமா என்ன உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு. அப்போ இது வரைக்கும் பயம் இல்லாமல் கூட நடந்த கூட கடைசி நிமிஷத்தில் அந்த பயம் அவனுக்குள்ளே வந்துச்சு. எதை பார்த்துன்னா, நம்ம அருள்நாதர் இயேசு சிலுவையில் நிற்கும் பொழுது பிதாவே மன்னியும் சொல்லி ஒரு ஜெபம் பண்ணார்ல, இந்த முதல்ல அவர் பண்ண ஜெபத்தை பார்த்தான். அது வரைக்கும் அந்த பாவ உணர்வு அந்த அடைந்தானோ இல்லையோ, அந்த நிமிஷம் அவரை குறித்து ஒரு கண் அவனுக்கு திறக்கப்பட்டது. ஏன்னா இப்படி யாரும் என்ன மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க, அப்படிதானே? என்னை அடிக்கும் பொழுது தன் ஜீவன் போக அடிக்கிறவர்களையும் அவங்க அறியாமல் தான் செய்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், இவன் தெரிஞ்சுதான் செய்கிறான், இவனை மன்னிக்கவே கூடாது, இவனுக்கு தண்டனை கொடுத்துடணும், இவன் கைக்கு முடங்கிடணும், கால் முடங்கிடணும், அப்படி தானே நம்மளாம் எதிராளி பேசினா அவனுக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டுனா அவனே அப்படி சந்தோஷப்படுகிற ஒரு நிலை தான் மனுஷனுடைய நிலைமை. ஆனால் இவர் அப்படி சொல்லலை, அப்படி தானே? பிதாவே மன்னியுன்னு சொன்னார். அவங்க அறியாமல் செய்கிறான்னு சொன்னாங்க. இந்த வார்த்தைகளை கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஜெபிக்கும் பொழுதும் ஆவியானவர் எங்களுக்கு விதமாக இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் நடந்த பொழுது கூட, நீ என்ன செய்யணும், யார் உன்னை பேசினா கூட அவங்க அறியாமல் செய்கிறாங்கன்னே நீ என்ன சொல்லி ஜெபி. அவங்க நேசிக்க கிருபதாருன்னு சொல்லு, அவங்கள மன்னிக்க கிருபதாருன்னு சொல்லு. இப்படி தான் கற்றுக் கொடுத்தார், அவங்கள நேசிக்க கிருபதாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அறியாமல் செய்கிறாங்கன்னு நீங்கள் அப்படி சொல்லி பழகுங்க, நமக்கு அந்த மேலே கசப்பே வராது. ஏசப்பா அவங்க அறியாமல் பேசிட்டாங்க, அறியாமல் நடந்துக்கிட்டாங்க, இப்படி இதே வார்த்தையை நம்ம லைஃப்பில் சொன்னால் கூட நமக்கு அது என்ன வராது, கசப்பு அவங்க மேலே வராது. சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனுடைய சுபாவத்தை பாருங்கள். அவன் அறையப்பட்டாலும் அறைந்தவர்களை மன்னிக்கும்படி அவர்
பண்ணின ஜெபத்தை என்ன செய்தான், கவனித்து கேட்டான். அவர் எப்படி ஜெபிக்கிறான்றதை கவனித்து கேட்குறான். மெய்யாகவே அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டுன்னு நிச்சயத்துக்கிட்டான். அப்போ வரும்போது உன்னுடைய ராஜ்யத்தை போய் நீ நினைச்சுக்கோங்க கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அவனுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்குறாரு. அந்த சத்தியன் விடுதலை ஆகிட்டு. அது மூணாவதாக இப்போ அந்த அந்த 3 பேரையுமே பார்க்குறோம்ல. இப்போ இயேசுவை பார்ப்போம். சரி, இயேசு இவன் இந்த இடத்துல இந்த 3 பேர் தான் நிற்கிறாங்க அந்த சிலுவையில் அறையப்பட்ட 3 பேரில் ஒருத்தராக இயேசு நிற்கிறார். அப்போ இயேசு பார்க்குறாரு. அப்போ இயேசுடைய கண்களை பாருங்க. ஒரு பக்கம் அடித்தவர்களுக்காக அவங்களுடைய ரட்சிப்புக்காக மன்றாடுகிறார். அவருக்குள்ள ஒரு ஆத்தும தாகம் பாருங்க. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணார் தோட்டத்தில். அப்பவும் ஆத்மாக்காக ஒரு கண்ணீர், அவர் ரத்த நாளங்கள் வெடிக்கும் பொழுது தான் வேர்வை வரும். எப்போ ஒருத்தங்களுக்கு வேர்வை, இந்த ரத்தத்தில் வேர்வை வரும்னா அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ரத்த நாளங்கள் வெடிக்கும் பொழுது, ஹைப்பர் டென்ஷன் ஆகும்போது தான். அப்போ அந்த அவருடைய ஆத்மா குறித்த பாரம் அவருக்குள்ள ஒரு ரத்த நாளங்கள் வெடிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பாரமுடையவராய் காணப்பட்டிருக்காரு. அப்போ மற்றவங்களுக்கு, அப்போ அறைந்தவர்களுக்காக முதல்ல மன்றாடினார். அதுக்கப்புறம் இவங்க இந்த கல்லனாக இருந்தால் கூட இவங்கள ஒருத்தரை கூட ரட்சித்திடலாமான்னு அவருடைய கண் இவங்களை நோக்கி பார்க்குது. அவங்களோட வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் பார்க்குது. இப்போ இதில் பார்க்கும் பொழுது அவங்களையும் ஒருத்தரை ரட்சிப்புக்காக என்ன செய்யணும், அவங்கள ரட்சிக்கும்படி அவருடைய செவிகளை திறந்து கேட்குறாரு. அப்போ இங்கே உடனே சொன்னார். அவன் சொன்ன உடனே இன்றைக்கு நீ எங்களோட பரதேசத்தில் இருப்பாய். இவ்வளோ ஒரு பெரிய நல்ல பாக்கியம் தான். அப்போ நம்ம தேவனுக்கு ஒரு ஆத்தும தாகம் இருக்கிறது, ஒரு ஆத்தும பாரம் இருக்கிறது. அதனால் தன் வலி வேதனையில கூடயும் என்னை அறைந்தவங்க ரசிக்கப்படணும், என் கூட இருக்கிறவங்க ரசிக்கப்படணும், கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு பாரம் எல்லாம் ஒரு ஆத்தும பாரமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதை 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 2:19, 20, 21 வாசிங்க. 1 பேதுரு 2:19, 20, 21. ஆ, 21 வாசிச்சிருங்க. இந்த சிலுவை பாடுகள் மூலமாக நமக்கு ஒரு அடிச்சுவடுகளை அவர் வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதில் ஒன்று தான் இது. ஏன்னா நமக்கு நன்மை நம்ம அநியாயமாக பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக சகிச்சா அது பிரீதியாக இருக்குதான். தேவன் மேலே பற்றுதலாக இருக்கிற மனசாட்சினால ஒருத்தங்களுக்கு அநியாயமாக பாடுகள் வருது. அவங்க தேவனை பற்றுதலோட மனசாட்சினால தான். ஆனால் அவங்க அந்த நேரங்களில் கூட உபத்திரவத்தை பொறுமையாக சகிக்கணும், நன்மை செய்து பாடுபடணும். நன்மை செய்து நம்ம தேவன் நன்மை செய்து தானே பாடுபட்டாரு, இங்கே தீமை செய்தா பாடுபட்டாரு. இப்போ நம்ம நன்மை செய்து பாடுபடும் போது அதில் கீர்த்தி இருக்குது. என்ன இருக்குது, நீங்கள் தப்பு செஞ்சு தரேன்னா வாங்கல ஒரு கீர்த்தியுமே கிடையாதுங்க. அப்படி தானே? நிறைய பேருக்கு நம்ம நன்மை செஞ்சுருப்போம், ஆனால் அவங்க மூலமாக பாடு வந்துன்னா மட்டும் நமக்கு என்ன செய்ய முடியாது தெரியுமா? நான் எவ்வளோ பண்ணேன், ஆனால் அவங்க நன்றி இல்லாமல் நடந்துக்கிட்டாங்களே, நம்ம இறுதி அப்படி அங்கலாய்க்குதா? ஆனால் அதில் தாங்க ஒரு கீர்த்தி இருக்குது, அதில் ஒரு புகழ்ச்சி இருக்குது. நம்ம அதை விரும்ப ஆரம்பிக்கணும்லாம். நன்மை செய்து நான் பாடுபடுறேன்னா ஆனால் இதில் ஒரு கீர்த்தி எனக்கு வச்சுருக்கீங்க, இது உங்களுடைய அடிச்சு விட நான் ஃபாலோ பண்ணி வரேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த நமக்கு வசனம் அப்படி நமக்கு சொல்லித்தருது. அப்போ நம்ம இந்த சிலுவை அன்பை நம்ம எப்போல்லாம் தியானிக்கிறோமோ, அந்த தேவன் ஒரு முறை கூட சொல்லி கொடுத்தார். நல்ல அவருடைய அன்பை காலையிலே தியானிச்சாலே ஜெபிக்க முடியலன்னு வருது இல்லை, முதல்ல ஒரு சிலுவை காட்சியை கண் முன்னாடி கொண்டு வந்தால் கூட உங்களுக்கு ஜெபிக்க வந்துருமா ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? ஒன்று அவரோட வார்த்தையை தியானிக்கும் போது நமக்கு கனிகள் உண்டாகும். என்ன உண்டாகும்? நமக்கிட்ட வரங்கள் வரலாம், வல்லம் உண்டாகலாம். வரங்கள் வல்லமைகள் எல்லாமே ஒரு முறை சொல்லி கொடுத்தார். வரங்கள் வல்லமைகள்லாம் நீ பிரகாசிப்ப பூமியில், ஆனால் கனிகள் உன்னை ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எது ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னா கனிகள் தான். ஆனால் தேவன் கனிமரமாக இருக்காங்களான்னு நம்மளை பார்ப்பார். ஆனால் சிலுவை என்பை தியானிக்க நம்மளுக்கு கனி உண்டாகும். நம்ம சிலுவை என்பை தியானிப்போம், கனி உள்ளவர்களாய் மாறுவோம், பெராயா பட்டணத்தார் போல நற்குணசாலிகளாக மாறும்படிக்கு இந்த அன்பை தியானிப்போம், கனி தருவோம், கர்த்தருக்காக ஜீவிப்போம், சிலுவை விசுவாசிப்போம். கர்த்தர் தந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துவோம்.